குட் மார்னிங் உன்னண்டால். இந்தியாவில் வந்து ஜெனரல் கான்சியஸ்னஸ் வெகுஜன மக்களின் உணர்வை பிரதிபலிப்பது தான் இந்தியன் அரசியல் சாசனத்தோட உயிர். எந்த ஒரு தொகுதியிலிருந்து ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவங்க வந்து அந்த வெகுஜன மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசின் 4 தூண்களுக்கு முறையிடணும். இதைத்தான் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1922 ஆஃப் இந்தியா சொல்லுது. இந்த இடத்துல கவனிங்க, ஒரு நல்ல வேட்பாளரை இவர் இன்ன சாதி, இன்ன ஆளுக, இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த மொழியை சேர்ந்தவர், இந்த இனத்தை சேர்ந்தவர்னு இவர் இன்ன ஆளுக, இவர் என்ன ஆளுக அப்படின்னு பார்க்குறது வந்து ஒரு ஒரு மனநோய். அதற்கு பதிலாக பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் ஆஃப் இந்தியா பிரகாரம் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் போட்டியிடுறார் தேர்தலில். அவர் போய் சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலேயோ அந்த தொகுதி மக்களோட பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திட்ட தீர்வை வாங்கிட்டு வரணும். இயற்கை வளத்தை காக்க, மண் வளத்தை காக்க, தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சிக்கு செய்யணும்னா பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் பிரகாரம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அந்த தொகுதி மக்களின் பிரச்சனைகளை அறிந்த மனிதர், அந்த தொகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை போய் அரசின் 4 தூண்கள்லையும் மன்றாடி, அதை போராடியாவது மன்றாடியாவது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இந்திய அரசிடம் வாங்கி தரணும். தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த ஆளுமை 1800களின் கடைசியிலேயே வள்ளுவன் தன்னை தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற சொல்லாடலை முதலில் பயன்படுத்திய மகாகவி பாரதியார், அதன் வழியில் வந்த பாரதிதாசன், புகைவால் ஒரு புலியை கொலைவாளின் எடடா கொடியோர் செயல் அறவே, மகாகவி பாரதியார், அவரை தொடர்ந்து வந்த வழித்தோன்றல் பாரதிதாசன், அவரை தொடர்ந்து வந்த வழித்தோன்றல் பாவலர் பெருஞ்சித்தனார், அவரை தொடர்ந்து தமிழ்நாடு ஆந்திரா மொழிவாரி பிரச்சனை வந்தப்போ இந்த மண்ணுக்காக தியாகம் பண்ணவங்க, தமிழ்நாட்டுக்காக அந்த நல்ல முன்னோர்கள் எந்த குலமாக இருந்துட்டு போகிறாங்க, அவங்க எந்த ஜாதியாக இருந்துட்டு போகிறாங்க, எல்லார் குலத்திலும் ஒரு நல்ல முன்னோர்களின் தியாகம் இருக்குது. அதனால் ஒரு வேட்பாளரை இன்ன சாதியாகவோ மதமாகவோ மொழியாகவோ இனமாகவோ பிரித்து பார்க்காம அவர் நல்ல வேட்பாளராக தேர்ந்தெடுக்க வேண்டியதும் அந்த வெகுஜன மக்களின் ஆன்மா பிரகாரம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் பிரகாரம் அவங்க போய் சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலேயோ அந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை வென்றெடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை தான் நம்மளை வழிநடத்தும். தோற்றாலும் பரவாயில்லை, இந்தியா ஒருங்கிணைந்த காஷ்மீர் உள்ளிட்ட, பாகிஸ்தான் உள்ளிட்ட, பர்மா உள்ளிட்ட, இலங்கை உள்ளிட்ட இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம். இந்தியா என்பது பல தேசிய இனங்களின் கூட்டாட்சி, ஃபெடரல் ஸ்டேட்டு. இங்கே ரூல் ஆஃப் லா, கான்ஸ்டியூஷன் தான் முக்கியம். தேர்தல் டயத்தில் ஜெனரல் கான்சியஸ் வெகுஜன மக்களின் உணர்வு தான் கான்ஸ்டியூஷனை விட பெருசுன்னு அதோட பிரியாம்பிளில் எல்லாருமே சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஸோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தோற்பது நாம இருந்தாலும் வெல்வது யாராக இருக்கணும்னா அவர் என்ன ஆளுக அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுத்தோ, இல்லை தொழிலதிபர்கள் ஏசியில் உட்காந்துருக்கவங்க சர்வதேச அளவில் வெளிநாட்டில் இருந்து தொழிலதிபராகவோ விஐபியாவோ இருக்கவங்க, மசில் பவர், மேன் பவர், மணி பவர் இருக்கவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடாது. எளிய மக்கள், பாமர மக்கள், அந்த தொகுதியில் இருக்க மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து அவங்க போய் சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலேயோ அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரை வாக்களித்து தேர்ந்தளிக்க வேண்டியது ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களின் கடமை, உரிமை. ஜெனரல் கான்சியஸ் இஸ் அவர் ஸ்பிரிட் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்டினென்ட் இஸ் a federal state nature constitution. India is a republic democratic country. Tamil Nadu is the igniting state among all other states in Republic of India. ஈரோடு கிழக்கு தேர்தல் வெகுஜன மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கட்டும். தோற்பது நாமாக இருந்தாலும் வெல்வது நல்ல மக்களாக இருக்கட்டும். Feel is that's health. Go ahead and rule your own arena. Thank you.